அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வரவழைக்கப்பட்ட அத்தனை பேருமே அவருக்கு சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை கர்த்தர் நிருபங்களாய் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்மை கேட்கிறவர்கள் கிறிஸ்துவை கேட்க வேண்டும். அப்படிதான் இந்த பூமியிலே வெளிச்சமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் என்று இந்த வசனத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான். நாம் சாட்சியாக இருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிறருக்கு சாட்சி கொடுக்க முடியும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனித்தீர்களா? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு, தன்னை கேட்கிறவர்கள், தன்னை பார்க்கிறவர்கள், தன்னோடு இருக்கிறவர்கள், பழகுகிறவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படிக்கு இவன் சாட்சி கொடுக்க, அந்த ஒளியை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். நம்மோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் அல்லவா? நாம் எத்தனையோ பேரிடத்துல இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறோம். ஆனால் கேட்ட எல்லாரும் விசுவாசித்தார்களா? ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? நம்முடைய வாழ்க்கை அதற்கு மாதிரியாய் சவாலாய் இருக்கிறதா? இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். நம்மால் சாட்சியை காக்க முடிகிறதா? நம்முடைய வீட்டில், நம்முடைய சொந்தங்கள் நடுவில், நம்முடைய தெருவில், நாம் வேலை பார்க்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல நம்முடைய சாட்சியை காக்க முடிகிறதா? நம்முடைய சாட்சியை காக்க முடியுமானால் நம்மால் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிறர் நம்பத்தக்கதாய், கேள்விப்படுகிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதாய் நம்மால் சாட்சி கொடுக்க முடியும். சகரியாவில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நாங்களும் உங்க கூட வருகிறோம் என்று சொல்லி வருவார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும்போது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், பிறரோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த பழக்கம், இவைகளில் நாம் நம்முடைய சாட்சியை காத்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாக சாட்சி கொடுக்க முடியும். இந்த சாட்சி என்பது வெறும் வாயின் வார்த்தையாய் இருக்காது. மாறாக நம்மால் கேள்விப்பட்டதை மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் இந்த சாட்சி இருக்கும். அப்படி யோவானுடைய சாட்சியை கேட்டு விசுவாசித்தவர்களில் ஒருவன் தான் அந்திரேயா. அந்த அந்திரேயா போய் பேதுருவை அழைத்து வருகிறான். இவர்கள் முதன்மையான சீஷர்களாய் எண்ணப்பட்டார்கள். நாம் சாட்சியாய் இருந்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும் போது எத்தனை அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள் தெரியுமா? ஆமே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது! கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். அவருக்கு உகந்தவர்களாய் இந்த பூமியில அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். நம்மாலும் சாட்சி கொடுக்க முடியும். இந்த சாட்சி அநேகரை இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரும். இப்படிப்பட்ட அனுபவத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, உம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாய்
எங்கள் வாழ்க்கை சாட்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.